வெல்கம் டு யூபிஎஸ்சி மினு. ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது GS3, தட் மீன்ஸ் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றி கொஷின் கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் 2024 கேட்ட கொஷின், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஆஃப் ரிவர் வாட்டர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ இன் இந்தியா. ஸோ ஆக்சுவலாக ரிவர் வாட்டர் பொல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த வேரியஸ் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் டு டீல் வித் த ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் திஸ் ரெகார்ட்ஸ். ஆக்சுவலாக கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிவர் வாட்டர் பொல்யூஷனை பற்றி கேட்டிருக்காங்க. அதுலேயே அவங்களே ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஜென்ரலாக என்னெல்லாம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே டைமில் கவர்மெண்ட் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்ட் ஆல்சோ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் திஸ் ரெகார்ட்ஸ். அப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஆஃப் ரிவர் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான மீன்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூ. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. பிகாஸ் எக்காலஜிக்கல் பேலன்ஸும் பாதிக்கப்படுது, ரிவர் வாட்டர் பொல்யூட் ஆகுது. அதே நேரத்தில் ஹியூமன்ஸ்க்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடைக்காம போகுது. ஸோ ரிவர்ஸ் லைக் கங்கா, யமுனா, கோதாவரி இதெல்லாமே வந்து ஹெவியாக பொல்யூட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரிவர் வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறது யார்? என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் லைக் கங்கா, யமுனா, கோதாவரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொல்யூட் ஆகிருக்கு. ஸோ ஹெவிலி பொல்யூட்டட். எதனால் பொல்யூட் ஆகிருக்கு? டியூ டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் released in this river. ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் எதனால் பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னா டியூ டு untreated water which is released by industries. untreated waste water which is released by industries. இப்போ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ். என்னெல்லாம் மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். ஜென்ரலாக பொல்யூஷன் அப்படின்னா பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகக்கூடியது யார்? மக்கள் அப்படின்னா வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃபிலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபஸ்ட் என்னெல்லாம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எடுக்கலாம். ஜென்ரலாக பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதாவது நமக்கே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? என்னெல்லாம் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய வேஸ்ட் வாட்டரை இண்டஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரீட் பண்ணணும். அதுதான் எஃப்யூலன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொண்டு வரணும். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ மிட்டிகேட்டிங் மெஷர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரிவர் வாட்டர் பொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ். ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் 1974, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இது ரெண்டு ஆக்டையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் வாட்டர் ரிலீஸை வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ரெகுலர் மானிட்டரிங் அண்ட் சர்வேலன்ஸ். ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பிளான் ஸ்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்தபடியாக ரூல்ஸை போட்டால் மட்டும் பத்தாது, அதை அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ஸோ அது யார் மானிட்டர் பண்ணுவா? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ப்ரமோட்டிங் கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக். ஸோ பொல்யூஷன் சொல்கிறது காட்டிலும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இதுவரையும் ரிலீஸ் பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்கிற சிஸ்டத்தை ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்? ப்ரமோட் கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக். ஸோ கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக் லைக் அதாவது ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணணும். அப்படி ப்ரமோட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த யூசேஜ் வந்து குறையும். ஸோ யூசேஜ் குறைஞ்சதுனால அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி
ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் அதிலிருந்து வரக்கூடிய வாட்டர், வேஸ்ட் வாட்டர் வந்து அந்தளவுக்கு வந்து ரிவர் வாட்டருக்கோ இல்லை ஹியூமன்ஸ்க்கோ வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ டெக்னாலஜிஸ் லைக் க்ரீன் கெமிஸ்ட்ரி அண்ட் வேஸ்ட் மினிமைசேஷன், ஸோ அதை ப்ரமோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜியும் வந்து நம்ம வந்து டெக்னாலஜிஸும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி டெக்னாலஜிஸ்? ஸோ டெக்னாலஜிஸ் லைக் green chemistry and waste minimization. Technologies like green chemistry, ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் PPP, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். என்னன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ்னால இந்த மாதிரி வந்து எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை செட் பண்ண முடியாது. பட் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ அது மூலயமா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர்ஸை கூட என்ன பண்ணலாம், நம்ம ட்ரீட் பண்ணி அதை வந்து ரிவரோட கலக்க விடலாம். நெக்ஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். ஸோ இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வாட்டர் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். ஸோ இதில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஷூ இண்டஸ்ட்ரீஸு, ஸோ அதுக்கடுத்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணணும், ரீசைக்கிள் ஃபஸ்ட்டு ரீயூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் போத். ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணணும். அதே டைமில் வெளியே விடும்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து வெளியே விடணும். நெக்ஸ்ட் பயோ ரெமிடியேஷன் அண்ட் ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதுவரையும் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரிக்கான பாயிண்ட். பட் இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட், பயோ ரெமிடியேஷன். ஸோ பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பொல்யூட்டட் வாட்டர் வந்து டீடாக்சிகேட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் பயோ ரெமிடியேஷன் மீன்ஸ் ரெமிடியேஷன் யூஸிங் பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொல்யூட்டட் வாட்டரை டீடாக்சிகேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொல்யூட்டட் வாட்டரில் பிளான்ஸை வந்து வளர்க்குறது மூலிமா அந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது பேர் தான் ஃபைட்டோ ரெமிடியேஷன். பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ இது ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். யாரை? இண்டஸ்ட்ரீஸை, பப்ளிக்கை, சிவில் சொசைட்டிஸை, இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம பப்ளிக் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலயமா இந்த சிவில் சொசைட்டிஸ் இவங்க எல்லாத்தையும் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து எஜுகேட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரிவர் ஹெல்த் இப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் ஜென்ரலாக பப்ளிக்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் வாட்டரோ இல்லை பொல்யூட்டட் வாட்டரையோ என்ன பண்ண மாட்டாங்க, ரிவரில் வந்து கலக்க விட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி, ஸ்டேக் ஹோல்டர் யார்? ஃபஸ்ட்டு கம்பெனி. யார் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டை எமிட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து செட் பண்ணணும். அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் யார்? கவர்மெண்ட். ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும். அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் அந்த ரெகுலேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து கிளீனர் ப்ரொடக்ஷன் டெக்னிக்கை வந்து கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ அடுத்த ஸ்டேக் ஹோல்டர் யார்? கம்பெனிஸ். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இது மூலயமா காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் ரீயூஸ் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணணும். பயோ ரெமிடியேஷன், ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் மூலயமாவும் பிளான்ஸ் மூலயமாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொல்யூட்டட் வாட்டரை வந்து என்ன பண்ணணும், பொல்யூட்டட் வாட்டர் ட்ரீட் பண்ணணும். பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் மெஷர்ஸ். இது வந்து மிட்டிகேஷன் மெஷர்ஸ். பட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்னெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிவர் வாட்டரை வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் ரிவர் வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் மெஷர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மோஸ்ட் யூபிஎஸ்சியில் 2-3 டைம் நமாமி கங்கா ப்ராஜெக்டையே தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் ப்ரோக்ராம் நமாமி கங்கா ப்ரோக்ராம், க்ளீன் கங்கா ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து எஃப்யூலன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க இந்த ரிவர் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. நேஷ்னல் வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமிஷன் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுறாங்க.
கங்கா ஆக்ஷன் பிளான். ஸோ இது 1985 வந்து கொண்டு வந்தது. 1985 வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்தது. ஸோ இது வந்து என்ன, ரெகார்டிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான், நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான், கங்கா, யமுனா, சபர்மதி, கோதாவரி இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான், அந்த ரிவர்ஸ் எல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. பொல்யூஷன் அபேட்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ரிவர் ஸ்டேரியேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொல்யூஷன் அபேட்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ரிவர் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ அந்த ரிவர் ஸ்ட்ரெச்சஸ், ஸோ அந்த ரிவரோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2018 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொல்யூஷன் அபேட்மெண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் பாலிசி. ஸோ இது மூலயமா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி எல்லா 100% வாட்டரையும் அவங்க என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். 100% வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 100% வேஸ்ட் வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் வெளியே விடணும். ஃபைனலி ஸ்வச் பாரத் அபியான். ஸோ ஸ்வச் பாரத் அபியான் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் முனிசிபல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணி வெளியே விடுறது. ஸோ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பட் என்னன்னா ஜென்ரலாகவே ஈஸியாக இதை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். கன்க்ளூஷன், இதை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவர் வாட்டர் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அண்ட் ரிவர் வாட்டர் இது எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிஃபெசட் அப்ரோச் மூலயமா தான். ஒரு அப்ரோச் மூலயமா நம்மளால் இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாது. மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன், எப்படியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாத்தையுமே இங்கே சொல்லணும். ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட், டெக் இன்டர்வென்ஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், government initiatives like Namami Ganga, National River Water Conservation Plan, steps to mitigate pollutions, but sustainable efforts to monitoring and awareness. So நம்ம mitigate பண்ணணும், அதே டைமில் மானிட்டரும் பண்ணணும். ஸோ டெக் அடாப்ஷன்ஸ் ஆர் எசென்ஷியல் டு அச்சீவ் லாங்-டேர்ம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் ரிவர் ஹெல்த். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ 2024 கேட்டிருக்காங்க. குட் மீன்ஸ் இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பட் இதில் ஒரு சில கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். ஸோ பேப்பர் 3 என்விரான்மெண்ட் 2024 கேட்ட கொஷின். ஸோ தேங்க்யூ.